கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கினாலும் கூட என்னுடைய ஞானத்தையும் அறிவையும் விரிவாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகத்தையாவது நான் வாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவளை, இதை வாசிக்கும் பொழுது இன்றைய கால சமுதாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேத வாசிப்பு என்பது, புத்தக வாசிப்பு என்பது இன்றைக்கு குறைந்து விட்டது. அதாவது பலமுறை நானும் சொல்லியிருக்கிறேன், ட்ரெயினில் ஏறும்பொழுது நீங்கள் சுற்றி பாருங்கள், எல்லாருடைய கையிலையும் இன்றைக்கு டெலிஃபோன் இருக்கும், காதில் அந்த ஹெட்ஃபோன் இருக்கும். இப்போ அதாவது சாஃபீல், அதாவது ஒயர் இல்லாத ஹெட்ஃபோன், சின்னதாக பட்டன் சைஸில் போச்சு. அப்போ இன்றைக்கு புத்தக வாசிப்பு என்பது குறைந்து விட்டது. புத்தகம் வாசிப்பவர்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது. இன்றைக்கு அதாவது ஞானத்தையும் அறிவையும் பெறுவதற்கு, அதாவது நூலகத்திற்கு ஒரு காலத்தில் போனாங்க. ஆனால் இன்று நூலகத்தில் கூட ஆட்கள் இல்லை. ஏனென்றால் கையளவில் அந்த டெலிஃபோன் வந்ததுனால டெலிஃபோன்லேயே எல்லாவற்றையும் தேடத் தொடங்கிவிட்டோம் நாம். அப்போ ஞானத்தையும் அறிவையும் பெறுவதற்கு இன்றைக்கு பிரியமானவர்களில் முதலாவது நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்கும்போது ஒரு மனிதனிடத்தில் ஞானமும் அறிவும் உருவாகுகிறதை ஒரு முறை நான் ஒரு செய்தியில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நங்கூரமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நங்கூரமாக இருக்குமானால் இந்த உலகத்தின் மூலமாக வருகின்ற அந்த கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது எனக்கு நங்கூரமாக இருக்கின்றபடியால் எப்படிப்பட்ட பாவ காரியங்கள் என்னை சுற்றி அலைமோதினாலும் நான் ஸ்திரமாக இருப்பேன். அதில் அடிச்சுன்னு போயிட மாட்டேன் அந்த பாவத்தோடு. அப்போ தேவனுடைய வார்த்தை நங்கூரமாக இருந்து அந்த வார்த்தை என்னுடைய சிந்தனையை, என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுமானால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை அருமையாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்கள, இன்றைக்கு அதாவது இப்போ தபஸ்காலம் விட்டது. பலர் இந்த தபஸ்காலத்தில் உபவாசத்தை குறித்து பேசுவார்கள், ஜெபத்தை குறித்து பேசுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். டெய்லி ஒரு பாரம்பரியமாக, இல்லை குற்ற உணர்வுக்காக, இல்லை நான் இதை செய்யலைனா எனக்கு இப்படி நடக்காமல் போயிடும், நான் செய்தனா இப்படி எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி செய்வது ஜெபம் அல்ல. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஜெபம் என்பது எங்கு வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நம்மால் ஜெபம் செய்ய முடியும் தேவனை நோக்கி. ஆனால் அந்த ஜெபம், அந்த ஜெபத்தில் வருகின்ற வார்த்தை அது என் வாழ்க்கையாக மாற வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் இந்த சிலுவை பாதையினுடைய முக்கிய நோக்கமும். அப்போ தேவன் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கை, தேவன் மீது வைக்கின்ற அந்த பாசம், அந்த நன்றி உணர்வை நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும். புரிந்து கொள்வோம். அப்போ இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய என்னுடைய சேவை இந்த உலகத்திற்கு தேவை. உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக தேவை. அப்போ திறந்த கரங்களோடு, திறந்த எண்ணங்களோடு, சுயநலமற்றவர்களாக நீங்களும் நானும் இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்தில் உள்ள தேவனுக்காக ஆதாயப்படுத்த வேண்டிய அந்த ஆத்துமாக்காக நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் தேவனால். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் பரவ வேண்டுமானால் நீயும் நானும் இந்த சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொண்டு அந்த வார்த்தை வாழ்க்கையாக இந்த சமூகத்திற்கு போகும்போது இந்த சமூக மக்கள் நற்செய்தியை, தேவனுடைய மனதுருகத்தை, தேவனுடைய அன்பை, தேவன் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கையை இந்த உலக மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதாவது மருத்துவமனையில் ஊழியம் செய்வதற்காக பயிற்சி செய்யும் பொழுது அந்த பயிற்சியில் ஒருவர் பகிர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு,
நாம் எல்லோரும் தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம், நாமெல்லாம் தேவனுடைய ஊழியக்காராக இருக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ சூப்பராக இருப்போம் நம்ம சபையில். ஆனால் தேவன் அதை மட்டும் பார்க்கிறவர் அல்ல. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவன் பார்க்கிறார். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் பேசுவதை நீர் முதலாவது கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் நீர் பேசுவதை வெளியில் இருக்கிற உலக மக்கள் கேட்பார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், தேவன் நம்மிடம் பேசுகின்ற அந்த வார்த்தையை நான் முதலாவது கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் என்றால் கேட்டு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்போ நான் முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டால்தான் இந்த உலக மக்கள் நான் கொடுக்கின்ற தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள், கேட்க முடியும். அடுத்தது இன்னொரு காரியம், இந்த உலக மக்கள் பேசுகின்ற காரியத்தை நான் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம். அப்போ உலக மக்கள் பேசுவதை நான் காது கொடுத்து கேட்க வேண்டுமானால் என் உள்ளான மனிதன் என்னில் பேசுவதை நான் காது கொடுத்து கேட்க வேண்டும். உள்ளான மனிதன் எப்படி பேசுவார் என்றால், தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது அந்த வார்த்தையின் மூலமாக உள்ளான மனிதன் நீயும் நானும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் பேசுவார். இதை இன்னொரு நாளைக்கு இன்னும் தெளிவாக உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் கண்காணிக்கப்படுகிறோம். அதாவது இன்றைக்கு வேலையில் ஒரு மீட்டிங் நடக்கும்பொழுது, அதாவது கேமரா சிஸ்டம், இந்த கேமரா பொருத்தப்படுவதற்கு ஃப்ரான்ஸில் பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அவங்க கொடுக்கின்ற அந்த லா பிரகாரம் தான் கேமரா, இத்தனை கேமராக்கள், அந்த கேமராவுக்குன்னு ஒரு விதி இருக்கிறது, அதை செட் பண்ணுகின்ற விதி. அந்த கேமராவை யார் கையாள வேண்டும், யார் மட்டும் பார்ப்பதற்கு. ஏன்னு சொன்னால் எல்லாருடைய முகத்தையும் எல்லோரும் பார்த்துட முடியாது, எல்லாருடைய காரியத்தையும் எல்லாரையும் வாட்ச் பண்ண முடியாது. ஏன்னா சட்ட விதிகள் இருக்கிறது. ஏன்னா அது பர்சனல் காரியம். இமேஜ் அதாவது ஒருவருடைய கேமரா பதிவு செய்கின்ற காரியம் அது பர்சனல் காரியம். அப்போ வேலை ஸ்தலங்கள்லையும் சரி, மற்ற நிறுவனங்கள்லையும் சரி, கேமராவை கையாளுவதுக்கென்று சட்ட விதிகள் இருக்கிறது. அப்போ அந்த சட்ட விதிகளில் சில காரியம் சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் வேலை செய்கிற அந்த நிறுவனத்தில் மறுபடியுமாக ஒரு மீட்டிங் போட்டு ஓட்டெடுப்பு செய்து அந்த விதிகளை, சில காரியங்களை மாற்ற வேண்டியது அவசியம் அப்படி என்று பேசணும். பிரியமானவர்களே, தேவன் முதலாவது நம்மை காண்கின்ற ஒரு கேமரா. புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதற்கு முன்பாக தேவன் என்னை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். யாரும் காணாத வேளையிலே நீர் என்னை காண்கிறீர், உம்மாலே நான் உருவாக்கப்பட அதன் மூலம் என் ஆன்மா ஆவி செழிக்கப்பட கிருபை தாரும் என்று நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ தொடர்ந்து நம்ம இந்த சீஷத்துவ காரியத்தை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். அப்போ உலகை உருமாற்ற நோக்கமுடையவனாக நீயும் நானும் இயேசுவுக்கு உண்மை உள்ள சீஷனாக மாற வேண்டும். அதைத்தான் ஒரு வசனத்தில் நிறைவு செய்கிறேன். அதை தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்போ பவுலுக்கு ரோல் மாடல் பேதுரு அல்ல, பவுலுக்கு ரோல் மாடல் யோவான் அல்ல, பவுலுக்கு ரோல் மாடல் பிலிப்பு அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ரோல் மாடல் ஜான் ஜெபராஜ் இல்லை, உங்களுக்கு எனக்கும் ரோல் மாடல் மோகன் சி லாசரஸ் அல்ல, பால் தினகரன் அல்ல. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரும் உங்களுக்கு எனக்கும் ரோல் மாடல் அல்ல, எந்த நடிகரும் உங்களுக்கு எனக்கும் ரோல் மாடல் அல்ல. தமிழ்நாட்டு மக்களே, வாலிபர்களே, வாலிப பெண் பிள்ளைகளே, விஜய் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்களை தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தை வாசியுங்கள். பைபிள் இந்த உலகத்திற்கு, உலக மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதன் எப்படியாக ஞானமுள்ளவனாக, அறிவுள்ளவனாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கின்ற ஒரே ஒரு புத்தகம் பைபிள். அந்த புத்தகத்தினுடைய மையமானவர், அந்த பைபிளுடைய மையமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம். பிரியமானவர்,
புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எந்த அரசியல் தலைவர்களாலையும் இப்படிப்பட்ட வார்த்தையை, எந்த ஒரு போதகர்களாலேயும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லாமே கரைபட்டு கொண்டு வருகிறது. எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்யணும். இந்த உலகம் உருமாற நான் உருமாற வேண்டும். இந்த உலகம் உருமாற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த உலகம் உருமாற எண்ணில் உருமாற்றம் உருவாக வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவர் உம்முடைய வார்த்தை நங்கூரமாக இருந்து உம்முடைய வார்த்தை என் ஆன்மாவை, ஆவியை, சிந்தனையை ஆண்டவரை வழிநடத்த, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வார்த்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையாக மாற, என்னுடைய ஜெபம் அது வெறும் வார்த்தையாக இல்லாதபடி அது வாழ்க்கையாக மாற ஆண்டவரே கிருபை செய்வீராக. உம்முடைய சத்தியம் என்னை கூர்மையாக்கட்டும். உம்முடைய சத்தியம் என்னை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய சத்தியம் என்னை மாற்றட்டும், எங்களை மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையான ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.